அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 19/2/2025. சஷ்டி திதி காலை 7:33 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் காலை 10:37 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனுடன் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வருங்காலத்தை பற்றி வருடக்கணக்கில் யோசிப்பதை விட நிகழ்காலம் குறித்து நிமிடங்கள் யோசித்தாலே போதும், வாழ்க்கை வெற்றியடையும். ஆமாங்க, சிலர்லாம் 2 வருஷம் கழிச்சு பாரு, நான் எப்படி மாறுவேன் பாரு, நான் எப்படி இருப்பேன் பாரு, இந்த 2 வீலர்லலாம் நான் போக மாட்டேன், கார் வாங்கிடுவேன் அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கண்ணுக்கு முன்னால், நம்மளுடைய நிஜத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமையை முதல்ல செய்வோம். அதுக்கு பிறகு அந்த கடமையை முடிச்சுட்டு வருங்காலத்தில் என்ன பண்ணலான்னு திட்டமிடுவோம் என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் கண்ணுக்கு முன் இருக்கக்கூடிய கடமையை சரிவர செய்து எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. ஆனாலும் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:37 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பணத்தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேச நிகழ்வுகளையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து பேசும்போது வரக்கூடிய ஆனந்தமே ஆனந்தம்தான். என்ன கொஞ்சம் மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்க, நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களேன்னு நீங்கள் சொல்ல, இந்த மாதிரி பலவிதமான பரிவர்த்தனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சின்னதாக மரியாதை குறைவான நிகழ்வுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் வாய் கொடுத்து சிக்கிக்க வேண்டாங்க. பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலுவலகத்தில் ஓரளவு பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒரு முறைதான் வாழ்வு, ஆனால் அதை 1000 முறை யோசித்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. சின்ன கல்தான்
பெரிய கண்ணாடியை எல்லாம் உடைத்தெறிகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சின்னதாக ஏதேனும் தவறு நடந்து விட்டாலும் கூட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உபயோகம் இல்லாமல் போய்விடுமே என்று எங்கும் எப்போதும் கச்சிதமாக யோசித்து கணக்காக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. குடும்பத்திலேயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி நண்பர் வீட்டு விசேஷங்களையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகளும் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்குங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது அல்லது பெரிய நிறுவனங்களோட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் இதமான சூட்டில் தண்ணீர் அருந்துவது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் செரிமான கோளாறு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கண் பார்வை விஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது மாற்றுறதா இருந்தாலும் மூக்கு கண்ணாடி மாற்றுறதா இருந்தாலும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு நல்லா இருக்கார். அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக போய் அதிகாரிகளை சந்திக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியும். பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைக்கி பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்ததல்ல, வலியை கண்டவர்கள் எழுதி வைத்த வரிகளாகும். ஆமாங்க, வலியை அனுபவித்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த வலியோட வெளிப்பாடாக சில வார்த்தைகளை சுருங்க சொல்லியிருக்கிறார்கள். அதுதாங்க தத்துவம். பழமொழி பொன்மொழி எல்லாமே வலிகளின் வெளிப்பாடு தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முன்னவர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க அனுபவ மொழியாக எதை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதை வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது. வீடு வாங்கலாம், வீட்டு மனை வாங்கலாம் அப்படின்னு எடுத்து வச்ச காசு தான் இப்போ கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன ஒரு பக்கம் நினச்சா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குதுன்னு நீங்கள் சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டு தான் இருக்கீங்க. அந்த இடம் மட்டும் அமைஞ்சிருந்தால் இப்போ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்நேரம் வீடு கட்டியிருக்கலாம், இந்நேரம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு கையை விட்டு போன வரணும்னு இருக்கக்கூடியது கையை விட்டு போனதை நினச்சி சில நேரங்களில் நினைத்து பெருமூச்சு விடுவீங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே நீங்கள் முடிக்கலான்னு நினச்சி முடியாமல் போன இடத்த விட ரொம்ப நல்ல இடம், அதை விட அது ரொம்ப நல்ல இடம், ரேட்டு கூட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு ஒரு இடம் உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். குலதெய்வத்தை கூட ஒரு முறை போய் வணங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நல்ல வரஞ்சாதகம் இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் காது குத்துன்னு சொந்த பந்தத்தோட விசேஷங்களுக்கு இன்னைக்கு போகிறோம், அப்படியே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு வருவோம் ஒரு 8 அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்கங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, பேச்சை நம்பி மோசம் போகாதே. பேச்சு பிடித்திருக்கிறது என்பதை நினைத்து எந்த முடிவும் எடுக்காதே. சிலருடைய நிழல் அவர்களுடைய உண்மையான உருவத்தை விட கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும். ஆமாங்க, இந்த சூட்சுமத்தை உணர்ந்த நீங்கள் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற தத்துவத்தோடு எங்கும் எப்பொழுதும் தீவிரமாக சிந்தித்து விட்டு முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்படி இப்படின்னு எப்படியோ முன்னேறிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பக்கம் விழுந்தாலும் இன்னொரு பக்கம் எழுந்து நின்றுறோம்ல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டிட்டு தாங்க இருக்கார். சிலர்லாம் உங்களை பற்றி குறை சொல்லின்னு இருக்காங்க, உங்களை பற்றி வதந்திகளை பரவ விட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கேதுவும் வலுவாக உட்கார்ந்துருக்காரு. கேதுவும் உதவிகரமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எல்லாம் சரிதாங்க. யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் கூடவே இருந்துக்கிட்டு குழி பறிக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அரசு காரியங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு ஒரு படி உயருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்கள் உங்கள்கிட்ட விரும்பி பேசுவாங்க. அந்த பழமையான நினைவுகள் அதெல்லாம் நெஞ்சுக்குள்ளார இன்னைக்கு நிழலாடி கொண்டே இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனம் மாறும் மனிதர்களைப் போல வாசம் மாற்றிக்கொள்வதில்லை மலர்கள். ஆமாங்க, பூக்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த பூவும் வேறொரு பூ மாதிரி வாசனை வீசுறதில்ல. எந்த பூவும் அதனுடைய தனித்தன்மையுடன் தான் இருக்குது. ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க? அவங்க மனசு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் மாறக்கூடிய மனிதர்களை பார்த்து வேதனைப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வரவேண்டிய தொகையும் கைக்கு சேருங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி மனசு மாறுவார், இல்லைன்னா அவர் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கண்டகச்சனை உங்களுக்கு நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வெளியில் நான் சிங்கம் மாதிரி, ஆனால் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பதுங்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க.
மற்றபடி இன்றைய தினத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துப்பீங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார், சனி பகவானோட சேர்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், தோல் நமைச்சல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிலதெல்லாம் மருத்துவரை கேட்டுட்டு சில உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது, சில காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாகவும் இருக்கலாம், அதுவே உன் வாழ்க்கைக்கு வழியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எல்லாம் நன்மைக்கேன்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார கேது இருக்கும்போது எங்கெங்க திருப்தி அடைய முடியுது? கோபமாக வருது. தகுதி இல்லாதவங்க, திறமை இல்லாதவங்கெல்லாம் பெருசாக சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் இருந்து கூட எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மாதிரி அந்த இடத்துலையே உட்காந்துருக்கிட்டு தான் இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவது உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்திரன் சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால சுருங்கி இருந்த முகம் மலர ஆரம்பிக்கும். கண்களில் சின்னதாக ஒரு பளிச்சின்னு ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முகப்பொலிவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சூரியனும் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், வேலை சுமை அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் வந்து சேருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாம் சரியாயிடுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தலைமைத்துவம் என்பது பொறுப்பில் இருப்பதல்ல, உங்களுடைய பொறுப்பினில் இருப்பவர்களை சரியாக பாதுகாத்து கொள்வது தான் தலைமைத்துவம். ஆமாங்க, உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வாக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவீங்க, அதை காப்பாற்றுவீங்க. நாம் சொல்லிட்டோம், சொன்ன மாதிரி அவருக்கு நாம் செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக கோபம் வரும், மூக்கு நுனியில் முன்கோபம் வந்து நிற்கும். யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். என்னை யார் இந்த குடும்பத்தில் புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சி கொட்டின்னு இருக்கேன் தெரியுமா, எப்படியெல்லாம் கஷ்டத்தில் இருந்த குடும்பத்தை நான் கை தூக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்களாகவே உங்களை பற்றி இன்றைக்கி சொல்லிட்டு இருப்பீங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தில் காலையில் 10:37 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் 10:37 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க.
ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் தான் காலையில் 10:37 சந்திரன் பயணம் செய்திருக்கிறாரு. அதனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நேற்றை விட இன்னைய பொழுது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக யாராவது வீண்பழி சுமத்துவாங்க. நீங்கள் அந்த பக்கம் போகும்போது வேறு எதாவது பேசி வைப்பாங்க. முகத்துக்கு முன்னால் யாருக்கும் பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை, உங்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் முதுகுக்கு பின்னால் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை கண்டும் காணாமல் நீங்களும் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மதிக்காத இடத்தின் மண்ணை கூட மிதிக்காதே, பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்தி கொள்ள விரும்பாதே, விருப்பமில்லாத வீட்டிற்கு விருந்தினராக கூட செல்லாதே. ஆமாங்க, இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது, எல்லாம் நீங்கள் சொன்னதாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த கவரிமான் போல் எப்பொழுதுமே கௌரவம் பார்ப்பீங்க, தன்மானம் எல்லாம் பார்ப்பீங்க. சுயமரியாதைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வினாடியே வெளிநடப்பு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. செலவு தான் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறது கூட வாய்ப்புகள் வருங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் சுப செலவுகள் அதிகமாகிட்டே போகுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி லாபம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியலையேன்னு சில நேரங்களில் பிரார்த்தனையிலேயே நீங்கள் இறங்கிடுவீங்க. விஐபிகள் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமாங்க, இறைவன் கொடுப்பதை தடுப்பதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாதங்களை சிக்கன பிடித்து கொண்டு தன்னுடைய கடமைகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயும் அடுத்ததாக பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி புதுசாக வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதுவும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால நாம் என்ன பண்ணாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத நினச்சி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க.
சின்ன சின்ன வீண்பழிகளை சுமத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய நட்பு வட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அலட்சியமாக இருந்துடாதீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மரத்தை நட்டவுடன் அது காய்த்து கனிவதில்லை, கனிகளை தருவதில்லை. ஆனால் அது காய்க்க தொடங்கிய பிறகு அது கனிகளை கொடுக்க தவறாவதில்லை. ஆமாங்க, தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றியே நிரந்தர வெற்றியாகும். ஆமாங்க, மரக்கன்று நட்ட உடனேயே அது பழம் கொடுக்குதா நமக்கு? இல்லையே, வளர்ந்து நெடிந்து பிறகுதானே நமக்கு தர ஆரம்பிக்குது. அது மாதிரி முயன்ற உடனேயே நமக்கு வெற்றி கிடைத்திடாது. அந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு விடாமுயற்சியால் வெற்றிக்கனியை சுவைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பொறுப்பு பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்குரிய சூரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால் சில நேரங்களில் முன்கோபத்தில் ஏதாவது பேசி வைப்பீங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க. இன்றைக்கி ரொம்ப உங்களோட நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாறுறதுக்கோ அல்லது எதிரி குழுவோட போய் சேர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனி விடுதலை ஆகக்கூடிய நேரத்தில் எதையாவது புதுசாக ஆரம்பித்து மாட்டிக்காதீங்க. ஆடம்பரமாக அலங்காரமாக பேசுகிறவங்கள நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு துறையிலையும் ஃபீல்டுலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது. நமக்கு எதில் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது புதுசாக அதில் இறங்குறோமா அதுக்கான அனுபவங்களை நாம் தேடி போய் கற்றுக்கணும். அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தடைகளை உற்று உற்று பார்க்காதீர்கள். அதனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆனால் லட்சியங்களை குறிக்கோளை உற்று பாருங்கள். அதனால் உங்களுக்கு மன வலிமை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்ருக்கிற நீங்கள் நடந்தது நடந்து போச்சு, அது பின்னாடி எதுக்கு நாம் ஓடின்னு இருக்கணும்? நடக்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டு அதை பற்றி யோசிச்சோம்னா தானே ஜெயிக்க முடியும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையை நினைத்து கண்ணீர் விடாமல் காலம் எப்படி சென்று கொண்டிருப்பது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை கணிக்கும் வல்லமை கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இன்றைக்கி நடந்துருச்சு. இனிமே கவலை இல்லை, அப்பாடா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உள்மனசு உங்களுக்கு சொல்லுங்க. ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். இரவு நேரம் அதிகமாக கண் முழிக்காதீங்க. அதே மாதிரி அதாவது காரத்தை கொஞ்சம்
கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்கிறதுனால துவர்ப்பு கசப்பு சத்து உள்ள துவர்ப்பு கசப்பு சுவையுள்ள உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி அமோகம்தான். நீங்கள் எதிர்பார்த்தோட லாபம் இருக்கும். மற்றவங்கள விட இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகமாகவும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. உத்தியோகத்திலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் சோர்வும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உழைப்பை தேடி ஓடு, உதவியை தேடி ஓடாதே. நீங்கள் அப்படி தாங்க. உழைப்பு என் கையில் இருக்குது, என்னால் உழைச்சி முன்னுக்கு வர முடியும். எத்தனையோ கஷ்டமெல்லாம் இருந்தது, யாரோட உதவியும் இல்லாமல் ஒத்தையாக நின்று உழைச்சி இந்தளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மற்றவர்களை நம்பாமல், சொந்த பந்தங்களை நம்பாமல், உறவுகளை நம்பாமல், நண்பர்களை நம்பாமல் தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், பணப்பற்றாக்குறைகள் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. இன்றைக்கி காலையில் 10:37 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள், சஞ்சலங்கள் அதெல்லாமே இன்றைக்கி விலகி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சகோதரங்களால் செலவு கூடிக்கிட்டே தான் போகுது. கொடுத்தும் நமக்கு நல்ல பேர் இல்லையேன்னு மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுறது தான் உங்களோட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி ஒன்றா சேர்ந்து படித்த நண்பருடைய மகளுடைய கல்யாண வீட்டுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வருவீங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்புத்தனத்தெல்லாம் ஒரு சிலர் இன்றைக்கி சொல்லி காட்டுவாங்க. அதை நினைக்கும் போது ஒரு பக்கம் கூச்சமாக இருக்குது, ஒரு பக்கம் பெருமையாகவும் தான் இருந்துட்டுருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விட்டு தீர்ப்பீங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் கொடுத்து இன்றைக்கி நீங்கள் பேரை காப்பாற்றிப்பீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:37 பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.